கடல் கடந்து சென்றாலும் தீ நடுவே நடந்தாலும் புய சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன். அஞ்சாதே கலங்காதே, தேவனின் பாவையில் நீ மதிப்புள்ளவ, பொன்விலை நிலம் போலே. பூமியில் வாழ்ந்திடும் யாவிலும் முன்னிலை உயர்ந்தது அவராலே. பால் நினைந்தூட்டிடும் தாய் மறந்தாலும் நீ அவர் மடி மேலே. உனை தேற்றுவார், பலம் ஊட்டுவார், வாழ்வினில் ஒளிதானே. அஞ்சாதே கலங்காதே. ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா குட்டீஸ்? இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு மாதத்தை தொடங்கியிருக்கிறோம், அப்படி தானே குட்டீஸ்? நம்மளை இம்மட்டுமா இந்த 6 மாதங்களுமாய் கடவுள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, ரொம்ப அற்புதமாக இந்த வருடத்தில் நம்ம கடந்து வர செய்கிறதுக்கு நமக்கு நிறம ஆசீர்வாதங்களை கொடுத்துருக்குறாங்க. கண்டிப்பாக இதை கேட்டுட்ருக்கிற எல்லாருக்கும் ஏதோ ஒரு விஷயத்தில் அவர் நீங்கள் எதிர்பார்க்கிறதுக்கும் மேலாக அவங்கள மிகப்பெரிய ஆசீர்வாதத்தில் வச்சுருப்பாங்கல்ல குட்டீஸ். அப்படிப்பட்ட ஏசப்பா நம்ம கூட இருக்கும்போது நம்ம எல்லா நாட்களுமே நம்ம ரொம்பவே ஹாப்பியாக இருக்கணும். ஏன்னா அவர் நம்மளை எந்த ஒரு தீங்குக்கும் நம்மளை உட்படுத்த மாட்டார் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கும். நம்ம இந்த உலகத்தில் எந்த மனுஷங்களை கூட நம்ம நம்பிட மாட்டோம். ஏன்னா நமக்கு ஏதோ ஒரு இடத்துல நமக்கு ஒரு பயம் இருக்கும். நம்ம கூடவே இருந்தாலும் கூட நமக்கு ஒரு பயம் இருக்கும். ஆனால் நம்ம ஏசப்பாவை முழுக்க நம்பலாம். அவர் எப்பயுமே நமக்கு எல்லாமுமா இருக்கிறாரு. நம்ம சோதனை நேரங்களில் நமக்கு ஆறுதல் அவரால் தான் கொடுக்க முடியும். நம்மளுடைய சந்தோஷத்தின் நேரத்தில் நம்மளுடைய சந்தோஷத்தை பார்த்து உண்மையிலேயே மனதார சந்தோஷப்படுற ஒருத்தவங்களா ஏசப்பாவை மட்டும்தான் இருக்க முடியும். அது மாதிரி நம்ம அழுது புலம்பும் போது நம்ம புலம்பலை பார்த்து உனக்கு இது வேணும் அப்படின்னு கேட்குற மாதிரி அவர் எப்பயுமே இருக்க மாட்டார். என் பிள்ளைக்கு நான் எந்த வகையில் நான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு ஒரு இடத்துலையும் நமக்காக இறங்கி வந்து நம்மளை என்ன பண்ணுறாரு, பாதுகாக்கிற தேவனா நம்ம கூட இருக்கிறாரு. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த பாடலும் பார்த்திங்கள்ல, நம்மளுக்குள்ளே தான் நம்ம இப்படி இருக்கிறோமோ, அவங்கெல்லாம் அவ்வளோ தூரம் பண்ணுறாங்க, அவங்களாம் அவ்வளோ உயரத்தில் இருக்காங்க, அவங்கெல்லாம் பெரிய ஸ்டேட்டஸில் இருக்காங்கப்பா, அந்த மாதிரி நம்மளே தான் தாழ்த்திக்கிறோம். இல்லை நம்ம மற்றவங்கள தாழ்த்தி பார்க்குறோம். நீ இப்படி இருந்தால் போதும், நாங்கள் தான் இதெல்லாம் பண்ணணும், இல்லை நான் இது எல்லாமே படிச்சுட்டேன்ப்பா, நான் எதுக்கு உனக்கெலாம் டீச் பண்ணணும், இந்த மாதிரி நம்மளுக்குள்ள பாகுபாடை நம்ம தானே குட்டீஸ் உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். நீங்களே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் நல்லா பேசுவீங்க. எல்லார்கிட்டையும் உங்கள் நல்ல ஃப்ரெண்டாக அவங்களால பேச முடியுமா? கண்டிப்பாக நம்ம ஏதோ ஒரு விதத்தில் யாரோ ஒருத்தங்க கிட்ட நம்ம என்ன பண்ணுவோம், ரொம்ப நெருக்கமாக நம்மளுடைய ஃப்ரெண்டுப்பா, நான் அவங்கக்கிட்ட தான் எல்லாமே ஷேர் பண்ணிக்குவேன், எல்லாமே நம்ம அப்படி ஒரு விஷயத்தை நம்ம வச்சுருக்குறோம்ல குட்டீஸ். ஆனால் ஏசப்பா ஒரு நாள் கூட அப்படி ஒரு பாகுபாடு பார்த்ததே கிடையாது. இன்னைக்கு அருமையாக அந்த இந்த பாட்டும் பாடியிருக்கிறோம். தேவனுடைய பார்வையில் எல்லாருமே சமம் தான். யாருமே இவங்க வசதி, இவங்க கம்மி அப்படின்னு எதையுமே ஏசப்பா பார்த்தது கிடையாது. அவருடைய பார்வையில் எல்லாருமே ஒன்று தான். அப்படி ஏசப்பா நம்மளை ஒரே மாதிரியாக பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம தான் என்ன பண்ணிக்கிறோம், இந்த உலகத்தின் பார்வையில் நிறைய வேற்றுமைகளை வேறுபாடுகளை உண்டு பண்ணிக்கிறோம். அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக உண்மையாக ஒரு நீதிமானா, உண்மையாக அவருக்கு பிடித்த விஷயங்களை பண்ணிக்கிற ஒருத்தவங்க காயப்பட்டாங்க அப்படின்னா ஏசப்பா கண்டிப்பாக அவங்க பக்கத்தில் நிற்பாங்க குட்டீஸ். நீங்கள் வேணால் நினைக்கலாம், நான் தான்ப்பா, எனக்கு எல்லாமே தெரியும், என்கிட்ட எல்லாமே இருக்குப்பா, நான் இவனுக்குலாம் ஒன்றும் தெரியாது, இவங்களுக்குலாம் ஒன்றும் தெரியாது அப்படின்னு யாரையாவது நீங்கள் மட்டம் தட்டினீங்கன்னா நீங்கள் நினைக்கிறீங்க உங்ககிட்ட எல்லாமே இருக்கிறதுனால உங்ககிட்ட கடவுள் இருக்காங்கன்னு. கண்டிப்பாக கிடையாது. அவன் யார் ஒருத்தன் சிறுமைப்பட்டு போய் கிடக்கிறானோ, யார் ஒருத்தன் அவருடைய பார்வையில் உண்மையானவனாக இருந்து இந்த உலகத்தின் பார்வையில் வெறுக்கப்படுறாங்களோ, அப்படிப்பட்ட
ஒருத்தவங்களுக்கு ஏசப்பா என்ன பண்ணுவாங்க, எப்பயுமே துணையாக இருப்பாங்க. இது என்றைக்குமே மறக்காதீங்க. நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களை தாழ்த்தி பேசுகிறதா நினச்சிட்டு, இல்லை உங்களை உயர்த்தி இருக்கிறதா நினச்சிட்டு கடவுளுக்கு விரோதமான காரியங்களை பண்ணிடாதீங்க. ஸோ இந்த நாளில் எதுக்குடா மாதத்தில் நாளே இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்கன்னு நீங்கள் தோணுதா குட்டீஸ்? ஏன் அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கும் அவருடைய பிளெஸிங்ஸ் கிடைக்கணும்ல, உங்களுக்கும் அவருடைய ஆசீர்வாதம் நிரம்ப நிரம்ப கிடைக்கணும்ல. நீங்கள் அறியாமல் செய்கிற சின்ன சின்ன விஷயங்கள்னால ஒருவேளை நீங்கள் அவரை விட்டு தள்ளி போயிட்டீங்கன்னா என்ன பண்ணுறது? அதனால தான் சங்கீதம் 34:19 நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், கர்த்தரவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு காலமும் மறக்கக்கூடாது. ஸோ நீங்கள் நீதிமானாக இருக்க ட்ரை பண்ணுங்க. உங்கள் பார்வையில் நீதிமானாக இருக்கிறவங்களை துன்பப்படுத்தணும்னு நினைக்காதீங்க. அவங்களுக்கு எப்பயுமே பக்கபலமாக ஏசப்பா இருப்பாங்க. ஸோ அதே மாதிரியான அவருடைய துணை உங்களுடைய லைஃப்லையும் எல்லா நொடி பொழுதும் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுங்க. இந்த மாதம் முழுவதும் அதுக்கான ஒரு எஃபோர்ட்டை எடுங்க. கண்டிப்பாக அவர் உங்களை எந்த ஒரு சூழ்நிலையும் விட்டு கொடுக்காம உங்களுக்கு துணையாக இருப்பார். ஸோ அதுக்காக ஏசப்பாட்ட ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா? அன்பான ஆண்டவர், இந்த நேரத்திற்காக நன்றி அப்பா தகப்பன. இந்த நேரத்துலையும் கூட நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்குது, இருந்தாலும் கூட நான் அவன் கூட இருக்கிறேன்ல, நான் அவங்கள வழி நடத்துகிறேன்ல, அவங்க என்னுடைய பார்வையில் எவ்வளோ உயர்ந்த இடத்துல இருக்கிறாங்க, ஆனால் அந்த உலகத்தின் பார்வையில் அவங்க ஒதுக்கப்படுறாங்க, இருந்தாலும் நான் என் பிள்ளையை பாதுகாப்பாக வச்சுக்குவேன்னு நீங்கள் எங்களை ஒவ்வொரு நொடி பொழுதும் பாதுகாத்து கூட்டு போயிட்டுருக்கிறீங்க. உங்களுடைய கிருபைக்காக இரக்கத்துக்காக நன்றிப்பா. உமது கரங்களில் எங்களை முழுவதும் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த மாதம் உங்களுடைய சித்தத்தின்படியாக நடப்பதற்கான ஞானத்தை கொடுக்க முடியாது ஒப்பு கொடுக்கிறோம். ஆமீன்.